குட்டி வளர்க்கல கண்டிப்பா பால் விலைக்கு விக்கிறத விட இளங்குட்டி வாங்கி வளர்த்தா அந்த பாலுக்கு ஈக்குவலா அதை விட அதிகமா லாபம் கிடைக்கும் குட்டியில. அப்படியா? கண்டிப்பா. இல்ல இது பால் ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் குடிக்கும்? இது ஒரு நாளைக்கு 100 ml கொடுத்தா போதும் இப்போதைக்கு. சரி. காலையில ஒரு 100 ml, நைட்டு ஒரு 100 ml கொடுத்தா போதும். 200 ml கொடுத்தா போதும். எவ்வளவு நாள் கழிச்சு இற கடிக்கும் இதெல்லாம்? இது இன்னும் ஒரு மாசத்துல அப்படியே இற கடிக்க ஆரம்பிச்சு. இற கடிச்சு. நீங்க விற்பனை பண்றது எப்போ விற்பனை பண்ணுவீங்க? இது ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம். ஆமா. இப்போ வாங்கிய விலை என்ன? இப்போ வாங்குறது 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 700? ஆமா. 700 ரூபா. 700. பரவாயில்லையா? நல்ல விலை குறைச்சிருக்கீங்களா? ஆமா, நல்லா குறைச்சு வாங்கியிருக்கோம். சரி. இது தெளிவா வளர்ந்துருச்சு அப்படின்னா 6 மாசத்துல 6000 7,000 ரூபாய்க்கு விற்கும். ஓ, அப்படி போயிடும். இல்ல இது அனுபவமா இல்ல? இல்ல அனுபவம். நம்ம ஆல்ரெடி இது மாதிரி 10 குட்டி இருக்கு. ஓ, இந்த குட்டிகளை வாங்குவீங்க? லோ பட்ஜெட்ல குட்டியை வாங்கி வளர்ப்போம். சூப்பரா. இதுல ஒரு லேடிஸ் போட்டுருக்கோம். பண்ணையில லேடிஸ் இருக்காங்க. சரி. 2 மாடு குட்டிய கட்டு போட்டுருக்கு. அந்த பாலை வச்சு நம்ம இளங்குட்டிகளா பார்த்து வளர்க்குறோம். சரி சரி. அதுல ஒரு 10 கோடி டேமேஜ் ஆகும். ரிஸ்க் தான். இருந்தாலும் லாபம் தான். ரிஸ்க் தான். இளங்குட்டி வாங்குறது ரிஸ்க் தான். ஆனா லாபம் இருக்கு. கண்டிப்பா லாபம் இருக்கு.